ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் வச்சு கோகோனட் பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு துருண தேங்காவை லேசாக வறுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஒரு கப்பு அளந்து போட்டுக்கோங்க, அளவு ரொம்ப முக்கியம். தேங்காய் துருவல் வறுந்ததும் 3/4 கப்பாக குறைஞ்சிருக்கும். ஈரப்பதம் போனதும் நல்ல உதிரியாக ஆகிடும். இது ஆறட்டும். இன்னொரு பவுலில் 100 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஒரு வயர் விஸ்க் இல்லைனா ஃபோர்க் வச்சு ஒரு 1 மினிட்க்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட அரை கப் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு அப்புறமா அரை கப் அளந்துக்கோங்க. இப்போ சர்க்கரையும் பட்டரையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பட்டரில் நல்லா கரையணும். பீட் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மைதா, அரை கப்பு தேங்காய் துருவல். முன்னாடி நம்ம வறுத்து வச்ச தேங்காயில் 3/4 கப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். அதில் அரை கப்பை இதில் சேர்த்துக்கலாம். மீதி 1/4 கப்பை நம்ம பிஸ்கெட்டு கோட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனில் அளந்து எடுத்து ஈவனாக ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்ச 1/4 கப்பு தேங்காய் துருவலில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஓவனில் 175 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 175 டிகிரிக்கு 20 நிமிஷம் பேக் பண்ணணும். ஸ்டவ்வில் பண்ணுறவங்க அடிகனமான ஒரு கடாயை மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு பிஸ்கெட்டை வச்சுடுங்க. ப்ரீஹீட் ஆனதும் இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி 20 நிமிஷம் பேக் பண்ணணும். அவ்வளோதாங்க, தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. உடனே சாப்பிடக்கூடாது, சூடாக இருக்கிறப்ப சாஃப்டாக இருக்கும். 15 நிமிஷம் அப்புறமா சாப்பிட்டா நல்ல மொறுன்னு தேங்காய் பிஸ்கெட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.